இப்ப ஜாதகத்துல 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 6, 8ஆ இருக்காங்க. அல்லது 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி 6, 8ஆ இருக்காங்க. அல்லது 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி இந்த மூவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8ஆக இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு பணம் வரவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 6, 8ஆ இருந்தால் அதில் பணம்ங்கிற கான்செப்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ பண வரவு அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஏகப்பட்ட ரிஸ்க்காக இருக்குது. 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, அந்த ஜாதகருக்கு சாட்டிஸ்ஃபையான பண வரவு அப்படிங்கிறது வராது. லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, இந்த ஜாதகர் எந்த சூழலிலும் திருப்தியுற மாட்டார். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் இந்த அமைப்பு ஜாதகருக்கு ஒரு நெருடலையும் ஏமாற்றத்தையும் தான் தரும். இவை பொதுவான தகவல்கள்.